ஒரு நாட்டுல ஒரு வேடிக்கையான அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா ஏதாவது பண்றது, நகைச்சுவை பண்றது அப்படின்னு ஒரு அரசர் மாதிரியே நடந்துக்க மாட்டாராம். அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவோ புத்திமதி சொல்றாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு அரசர் மாதிரி பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த அரசர் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்லையாமா. அரண்மனையில் உள்ள ஒரு சமயக்காரன் பாக்குறதுக்கு அரசர் மாதிரியே உள்ள சாயல்ல இருந்திருக்கான். அரசருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது. இந்த சமயக்காரனை தன்னை போல வேஷம் போட வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சமயக்காரனை கூப்பிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் நீ தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடைய மாத்திக்கிறாங்க. சமயக்காரன் அரசர் வேஷத்துல அன்னைக்குள்ள விசாரணைகளை விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. என்னன்னா, உண்மையான அரசர் சமயக்கார வேஷத்துல இருக்காரு இல்லையா, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள்ட்ட சொல்லி அனுப்புறான். வீரர்களும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அந்த உண்மையான அரசரை சமயக்கார வேஷத்துல இருந்து அழைச்சிட்டு போறாங்க. சமயக்கார வேஷத்துல இருந்த உண்மையான அரசர் எவ்வளவோ சொல்றாரு, நான் தான் உண்மையான அரசர், இன்னைக்கு அவனை நான் தான் வேஷம் போட வச்சேன் அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. யாரும் கேட்கிற மாதிரியே இல்லை. தண்டனை நிறைவேற்றப்படுது. விளையாட்டு உபரிதமானது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது.